விலை வீழ்ச்சியால் நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை குறித்து பார்க்கலாம். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் மா விவசாயிகள் கடும் விலை வீழ்ச்சியை எதிர்கொள்கின்றனர். கிலோவிற்கு 3 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வதால் அறுவடைக்கு கூலி கூட மிஞ்சாத நிலை உள்ளது. அதனால் மாங்காய்கள் மரத்திலேயே பழுத்து அழுகும் நிலை உருவாகியுள்ளது. மாங்காய்களை அறுவடை செய்து கொட்டி வைத்து காத்திருக்கும் விவசாயிகளிடம் எந்த வியாபாரிகளும் வருவதில்லை. அப்படியே விலை போகாத மாங்காய்களை கொட்டி வைத்து அதன் அருகிலேயே படுத்துக் கொண்டிருக்கும் ஒரு வயதான பெண் விவசாயியின் கண்ணீர் கதையை நீங்களே கேளுங்கள். மாங்காய் விலை இல்லாத காய்கள்லாம் அறுத்துக்கையில் தான் கொட்டின்னு கொடுக்குறோம். வேலை இருந்தால் தானே காய் எடுத்துன்னு போகிறாங்க. வேலை இல்லாத காய் அப்படியே இது 2 வருஷமா இந்த வாட்டி சுத்தமாக காயே எடுத்துன்னு போக மாட்டுறாங்க. அறுத்து கொட்டிக்கிறோம். முன்ன வலு இருந்துச்சு, எங்கேயோ கூலிக்கு நாளைக்கு போனோம், அதை வச்சு நாங்கள் பயன்படுத்தணும். இப்போ அந்த வேலைக்கு முடியல. அதை நம்மனா அது 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு கூட போகல அந்த காய். அப்படி கடுக்கிறோம் யோசனை முடிச்சுங்க. இன்னும் இது எத்தனை நாளைக்கு எடுப்பாங்களோ அதில் எவ்வளோ கழிப்பாங்களோ. ரொம்ப நஷ்டப்பட்டு தான் உக்காந்து கம்முனுக்கு இருந்தானோ அதை பார்த்துக்கணும். தமிழகம் ஆந்திர எல்லை பகுதியான பராதிரமி, பல்லத்தூர், லத்தேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மாங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. விளைச்சல் அதிகரிப்பால் மகிழ்ச்சி அடைய வேண்டிய விவசாயிகள் விலை வீழ்ச்சியால் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். கடந்த 2-3 ஆண்டை விலை ரொம்ப வீழ்ச்சியாக இருக்குது. மாங்காய் அரசாங்கம் கேட்காம அவங்களுடைய குறைகளை மக்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பை யோசித்து பண்ணுறாங்க. அவங்களுடைய தேவைகளை பார்த்து செய்கிறாங்க. இன்றைக்கி விவசாயம் இல்லைன்னாக்கா நாட்டுடைய வளர்ச்சி இல்லை. அதை ஏன் தான் அவருடைய கவனத்துக்கு போலே என்ன தெரியல. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, மினிமம் ப்ராசஸ்ஸு ஒரு 10 ரூபாய் கிலோவுக்கு வைக்கலாம். எல்லா பொருளை விட மாங்கனி முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஆந்திரா மாநிலமும் கர்நாடக மாநிலமும் கிலோவுக்கு 4 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. அதுபோல் தமிழ்நாடும் கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 8 லட்சம் ஏக்கரில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 லட்சம் விவசாயிங்க மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் இதனால் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க, நேர்முகமாக மறைமுகமாக. அப்படி இருக்கும்போது இது ஒன்றும் சாதாரணமான ஒரு இது இல்லை. கிட்டத்தட்ட சில ஆயிரக்கணக்கான கோடிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே நம்ம தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்கு அதிகமான உற்பத்தியில். அதனால அரசாங்கம் இதை பார்த்து கவனத்தில் எடுத்துட்டு இதுக்கான உரிய நிவாரணம் எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஆந்திராவிலும் மாவிலை வீழ்ச்சியால் அங்குள்ள பழக்கூழ் தொழிற்சாலைக்கு தமிழக மாம்பழங்களுக்கு இடமில்லாமல் ஆகிவிட்டது. மாங்காய் கிலோவிற்கு 50 ரூபாய் செலவு செய்தோம், ஆனால் 3 ரூபாய்க்கு கூட யாரும் வாங்க முன்வரவில்லை என விவசாயிகள் புலம்பி வருகின்றனர். எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, மாங்காய் வர்றது ஒரே ஒரு மாசத்துல தான், ஒரு மாசத்துல போயிடுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு மாசம் பயிர் கிடையாது. நாங்கள் இதுக்காக பார்த்தோன்னா, ஒரு மாங்காய் செடி காய்க்கணும்னா 2 ஆண்டுக்கு ஒரு முறை தான் மகசூல் தரும். அதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோம்னா, 3 மாதத்துக்கு ஒரு முறை ஏர் ஓட்டணும். ஏர் இது பிறகு நாங்கள் பார்த்தோன்னா அதுக்கு உரம் போடணும். உரம் போட்டு அது பிறகு 6 மாதம் முன்னாடியே நாங்கள் பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கணும். மருந்து அடித்த பிறகு தான் இது பார்த்தீங்கன்னா மகசூல் வரும். பூ வந்த பிறகு 3 முறை, அது குறைஞ்சபட்சம் 1 to 4 முறை நாங்கள் பார்த்தீங்கன்னா மருந்து தெளிக்கணும். மருந்து தெளிக்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்ச செலவு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுக்கு அனைத்தும் சேர்ந்து 50,000 to 60,000 ரூபாய் வரைக்கும் ஆகுது. இதில் 2 ஆண்டுக்கு ஒரு முறை எங்களுக்கு மகசூல் தரது எவ்வளோ தருதுன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 5 to 6 மெட்ரிக் டன் வரும். அந்த 5-6 மெட்ரிக் டன் பார்த்தீங்கன்னா நாங்கள் 50,000 ரூபாய் முதலீடு செய்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் விற்கிறாங்க. அந்த 3 ரூபா 15,000 ரூபா தான் வருது. 50,000 முதலீடு போட்டு 15,000 தான் எங்களுக்கு ரிட்டர்னே வருது. விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மாவிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பது குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கு உருவாகியுள்ளது. இப்போ மா நம்ம பழமா மட்டும் எடுக்காமல் அதை மாங்காய் வடிவத்தில் இருக்கும்போது அதை ஊறுகாய் பண்ணலாம், தொக்கு பண்ணலாம், சட்னி பண்ணலாம், மாங்காய் பவுட்ரு பண்ணலாம், மாங்காய் வத்தல் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பல வகையான
சிறு சுய உதவி குழுக்களெல்லாம் கூட வந்து அதை வந்து இது பண்ணி அது அவங்க வந்து நிறைய சுய உதவி குழுக்கள் கூட வந்து அவங்க இதுக்கு முன்னின்று இந்த மாதிரி வந்து மதிப்பு கூட்டுதல் இந்த மாதிரி தொழிலில் இறங்கி இந்த வந்து நம்ம அதிகப்படியாக வந்து இந்த உற்பத்தியை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு வழிவகை செய்யலாம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் ஜூஸு, ஸ்குவாஷு, ஜாமு, ஜெல்லி, கேண்டி, அப்புறம் நிறைய மிட்டாய்கள் இதெல்லாமே வந்துட்டு தயாரிக்கப்படுது. மிட்டாய்கள் எல்லாம் தயாரிக்க, அப்புறம் வில்லைகள் அதை காய வச்சு அது ஒரு மாதிரி வில்லைகளாக கூட வந்து ஸ்வீட்டு பார்ஸ் அந்த மாதிரி கூட வந்து விற்பனை ஆகுது. இது போக வந்துட்டு மாலை வந்து மாங்காய் ஜூஸில் வந்து அந்த சப்ஜா சீட்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரு கலந்து அது தனியாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜூஸு, லஸ்ஸி வந்து மேங்கோ ஃப்ளேவரில் லஸ்ஸி, அப்புறம் நிறையா ஹல்வா, அந்த மாங்காயில் வந்து ஹல்வா பண்ணுறது, இப்போ பைனாப்பிள் ஃப்ளேவரு, வனிலா ஃப்ளேவர் அந்த மாதிரி ஃப்ளேவர் மாதிரி இல்லாமல் ஃப்ளேவர் கூட வந்து இதில் வந்து நாம் இது பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ பலவிதமான ஸ்வீட் தயாரிக்கிறதுக்கு கூட இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது வந்து பச்சடி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு லைனில் மட்டும் நாம் திங்க் பண்ணாமல் இதை வந்து பல வகையில் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம வேல்யூ அடிஷன் கொடுக்கலாம். விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆந்திர விவசாயிகளுக்கு அம்மாநில அரசு கிலோவிற்கு 4 ரூபாய் மானியம் வழங்கி விவசாயிகளுக்கு தோள் கொடுத்து நிற்கிறது. அதேபோல தமிழகத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரீத்குமார், ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.